பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் டு ஓபன் ஸ்கூல் எஜுகேஷன் குளோபலா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனானவன் உலகத்துல எந்த யூனிவர்சிட்டியில வேணா என்ரோல் பண்ணி தனியா படிச்சுக்க முடியும். எல்லாமே இருக்கு. அப்படின்னா உங்களுடைய உண்மையான வேல்யூ அடிஷன் என்ன? இதை நீங்க பார்க்கும்போது கடைசி 40 வருடங்கள்ல நடந்த ஒரு பரிணாம வளர்ச்சி என்னன்றதை நம்ம பார்க்கணும். மனிதனுக்கு நடந்தது இங்கதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இன்னைக்கு இது அபிஷியல் கரிக்குலம்ல கிடையாது. அதனால நான் சொல்ல போறதை உங்களால இமீடியட்டா பிராக்டிஸ் பண்ண முடியலனாலோ செய்ய முடியலனாலோ என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இதை நாங்க ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியின் மூலமாக எங்களால முடிஞ்ச அளவுக்கு பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கோம். ஐக்கியூனா என்ன? இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஐக்கியூன்ற விஷயம் 1980கள் வரைக்கும் உலகளாவி இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஆனா 1980 முடிவுல 1990 பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் EQன்ற ஒரு கான்செப்ட் பிக்கப் ஆரம்பிச்சது. அதுக்கு அமெரிக்கால ரிசர்ச் பண்ணி டேனியல் கோல்மேன் இது மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய அறிவு திறன் என்ன என்பது முக்கியம் அல்ல, உங்களுடைய உணர்வு திறன் எப்படி இருக்கு. பீப்புள் டோன்ட் கேர் ஹவு மச் யூ நோ டில் தே நோ ஹவு மச் யூ கேர். மக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை பற்றி அக்கறை இல்லை, இன்மேல் உனக்கு அக்கறை இருக்கிறதா என்பது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க அறிவுக்கே அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது முக்கியமா வாத்தியாருக்கு பொருந்தும். அடுத்ததாக 1990கள் எண்டுல இருந்து 2015-20 வரைக்கும் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா எஸ்கியூன்னு ஒண்ணு புதுசா வந்தது. இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்றது எனக்கும் என் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நபர், உண்மையான ஆன்மாவுக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, இந்த தொடர்பின் மூலமாக என்னை நான் எப்படி உண்மையான ஒரு புது பரிணாமத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன்றது உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு வேகமாக அடாப்ட் ஆறீங்களோ, இந்த அடாப்ட் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணும். உங்க சப்ஜெக்ட்ல முக்கியமாக உங்களுக்கு நல்ல ஒரு எமோஷனல் கோஷன்ட் இருக்கணும். மூன்றாவதாக நான் சொன்னது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட். அதை தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயமா கொடுக்குறோம். என்னுள் இருக்கக்கூடிய உயரிய சக்தியுடன் நான் எப்படி என்னை இணைத்துக் கொள்ள போகிறேன் அப்படின்றத புரிஞ்சு இதன் மூலமாக நீங்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் மேல போகும்போது என்ன உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கோஷன் பெட்டரா. அப்படி ஆகும்பொழுது உங்களுடைய அடாப்டபிலிட்டி கோஷன்றது ஒரு அவுட்புட்டாக தானே வர ஆரம்பிச்சு. உங்களுடைய எமோஷனல் ரெகுலேஷன் பெட்டரா இருக்கணும். ஸ்டூடெண்டோட உங்களை நீங்கள் புரிந்தவராக இருக்க வேண்டும். ரமண மகரிஷி 1910 திருவண்ணாமலையில தியானம் ஆரம்பிக்கும் என்ன கேள்வி மனசுல வச்சுட்டாரு?